கடந்த வாரத்துல டெல்லியில பல பகுதிகள்ல இருந்து டெல்லி போலீஸு 10 மாணவர்கள் அப்புறம் செயல்பாட்டாளர்கள்லாம் கடத்தி கொண்டு போய் தாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்கள பாலியல் ரீதியாவும், சாதி ரீதியாவும் வன்கொடுமை செஞ்சிருக்கு. இத அரசு சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட செயல்பாட்டாளர் தலித் செயல்பாட்டாளர் சிவகுமார் பொதுவெளியில அத அம்பலப்படுத்தியிருக்காரு. முக்கியமா அவர் அந்த சித்திரவதையில அவரோட 2 கால்களையும் கட்டாயப்படுத்தி விரிச்சு, அவரோட ஆணூர் பிள்ளைய தாக்கியிருக்காங்க. பல மணி நேரம் தலைகீழா தொங்க விட்டு, அவருக்கு இடுப்பு கீழே தாக்குனதாகவும், பூட்ஸ் கால வச்சு அவருக்கு பாதங்கள மிதிச்சு நசுக்குறது, அப்படின்ற மாரிலாம் கொடூரமா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. அவர கடத்தி கொண்டு போன நாட்கள்ல இருந்து அவர கைவிலங்கு விட்டு மிருகத்தனமா ட்ரீட் பண்ணதா அவரு இந்த போலீஸ் கும்பலோட அந்த சித்திரவதையும் இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்காரு அப்படின்றது. 19 வயசான செயல்பாட்டாளர் ருத்ரான்றவங்களையும் நிர்வாணமா நிக்க வச்சு ரப்பர் பைப்பால தாக்கி பாலியல் ரீதியான வன்கொடுமை செஞ்சு அவரோட மார்பிலேயே பூட்ஸ் கால வச்சு எட்டி மிதிச்சிருக்காங்க. இப்படி இது சாதி ரீதியா இழிவா நடத்துறது இப்படின்றதெல்லாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மற்றொரு செயல்பாட்டாளர் கௌரவ்ன்ற ஒரு இளைஞரை அவரையும் சாதி ரீதியா இழிவா நடத்துறது, நிர்வாணப்படுத்தி ருத்ராவையும் கௌரவையும் ஆபாச செயல்ல கட்டாயமா ஈடுபடுத்தி அந்த செயலெல்லாம் செய்ய வச்சு அதை வீடியோ எடுத்திருக்காங்க. பொய் வாக்குமூலம் குடு அப்படின்ற மாதிரி சொல்லியும் அதை மறுத்ததற்கு கௌரவ பலமுறை சவத்திலேயே முட்டை வச்சு அந்த மாதிரி சித்திரவதை செஞ்சிருக்காங்க. மற்றொரு செயல்பாட்டாளர் மஸ்தூர் அதிகார் சங்கத்தோட தொடர்புடைய மஞ்சித் குமாரையும் அவரையும் நிர்வாணமாக்கி அவரையும் தொடர்ச்சியா இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்ப அவர் தலித்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நிர்வாணமாவே அந்த அறையை சுத்தம் செய்ய விடுறது, இன்னொரு ஒரு போலீஸ் அதிகாரியோட ஒரு பாலியல் செயல்ல ஈடுபடணும் அப்படின்னு அவர் வலுக்கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தி அத மாதிரி பாலியல் கொடுமையும் இந்த மாதிரி மிக மோசமா நடத்தியிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த போலீஸ் கும்பல் தொடர்ச்சியா போராடி வருகிற இந்த செயல்பாட்டாளர்களையும் மாணவர்களையும் தீவிரமா ஒழித்து கட்டுறதுக்கு நடவடிக்கையும் அந்த மாதிரி ஒடுக்கி வருது. அப்ப மிக கொடூரமா இந்த சித்திரவதைகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்ப இதுல பல பிரிவு போலீஸ் அதிகாரிகளும் இதுல தொடர்பு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அம்பலமாயிருக்கு தோழர்களே. இது பொதுவெளியில் அம்பலமானதும் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்படுது. இப்ப வழக்கு தொடரப்பட்டதும் விடுதலை செய்யாமலேயே விடுதலை செஞ்சுட்டோம் அப்படின்னு இவங்க பொய் சொல்லியிருக்காங்க. அப்ப மாணவர் செயல்பாட்டாளர்களே பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியா துன்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இப்ப சாதி ரீதியாகவும் தீவிரமா அந்த ஒடுக்குதல்ன்றது நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு எதிராக புரட்சிகர ஜனசக்திகள் நம்ம குரல் கொடுக்க வேண்டியது இருக்கு.